நிறைய பேர் இப்போ சாமியார் சொல்லிட்டாலே தான் பில்லி சூனியம் வைப்பாங்க, எடுப்பாங்க, மாந்திரவாதிங்க. அட மண்ணாங்கட்டி, அவனை மாந்திரவாதியாக இருந்தானுன்னா தமிழ்நாடே இப்போ அவனை கண்ட்ரோலில் வந்திருக்கும். அவன் ஒரு அமைச்சரோ எம்எல்ஏயோ எம்பியோ ஆகியிருப்பான். அந்த மண்ணாங்கட்டிலாம் நம்மளால் ஏன் பண்ண முடியல? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, மாந்திரியும் கிடையாது. பாமர மக்களை ஏமாத்துறான். இதை பில்லி சூனியம் ஏவலை நம்புகிறவனை ஏமாத்துறான். அதனால லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான். இவன் முட்டாப்பை என்ன செய்தான்? ஒருத்தன் பிடிக்கலன்னா உடனே அவனுக்கு பில்லி சூனியம் வைக்கணும், அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவனை மாரி 8 பேர் ரூபா கொடுக்கான். இவன் நல்லா நோவாமல் வாங்கி வச்சுக்கிட்டு நான் பிஐ ஓட்டு தான் பில்லி சூனியம் வைக்கேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி காசை வச்சுக்கிட்டு தான். அது நடக்கலைன்னா அவன்கிட்ட போய் கேட்க மாட்டான். ஏன்னா அவன் மாந்திரிகவாதி, நமக்கு எதுவும் வச்சுக்கணும் பயப்படுவான். அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அவனே நோவாமல் நொங்கு தூக்கக்கூடிய ஆள். மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது.